Audio Jungle. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சிபிஎஸ்சி கிளாஸ் 12 கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பைத்தான். ஸோ கிளாஸ் 12 சிஎஸ்சில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சாப்டரே வந்து பார்த்தோம்னா பைத்தான் ரிவிஷன் டூர் 1 தான். ஸோ இந்த பைத்தான் ரிவிஷன் டூர் 1ல் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் நம்மளோட போர்டு எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் தான் அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸில் ஆப்ரேட்டரை வச்சு நம்ம எப்படி பண்ணுறது, அதோடு மட்டும் இல்லாமல் லாஜிக்கல் ஆப்ரேட்டரை வச்சு நம்ம எப்படி வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த இம்பார்ட்டண்டான ஷார்ட்கட் டிப்ஸும் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஈஸியாக மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். ஸோ இது போர்டு எக்ஸாமில் எத்தனை மார்க் கேட்குறாங்க அப்படின்னா 1 மார்க்கு தான் கேட்குறாங்க. இந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸோட ரூல் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ரேட்டர்னு சொல்லும்போது நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா முதல் உரிமை அப்படின்னு நம்ம கொடுப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ரேட்டர் வந்துன்னா அந்த ஆப்ரேட்டரை நம்ம முதல்ல சால்வ் பண்ணணும். இன்னொரு ஆப்ரேட்டர் இருக்குன்னா அது செகண்ட் ப்ரியாரிட்டி, அது மாதிரி நம்ம கொடுப்போம். ஸோ அது மாதிரி ஒரு ஹையரார்க்கியே இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டர் வந்ததுன்னா முதல்ல நீங்கள் இதை சால்வ் பண்ணணும். எப்படி நீங்கள் சால்வ் பண்ணணும், லெஃப்ட் டு ரைட்டா இல்லை ரைட் டு லெஃப்டான்ற மெத்தடை நமக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தலாம். ஸோ எந்த ஆப்ரேட்டருக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்போனென்ஷியல். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டபுள் ஆஸ்ட்ரிக் இருக்கு இல்லையா, இந்த டபுள் ஆஸ்ட்ரிக் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு டபுள் ஸ்டார் இருக்குது. டபுள் ஸ்டார் அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியல் அப்படி நம்ம சொல்லுவாங்க. இந்த டபுள் ஸ்டாரை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட் டு லெஃப்ட். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது. எது ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ் அப்படின்னா இந்த ப்ராக்கெட் தான். ஸோ முதல்ல நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ப்ராக்கெட் தான் முதல்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ இந்த ப்ராக்கெட்டை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் ப்ராக்கெட்ஸ் கொடுக்குறாங்க ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக சொல்லும்போது எந்த ப்ராக்கெட்டை நம்ம முதல்ல சால்வ் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட். ஸோ லெஃப்ட் சைடு என்ன ப்ராக்கெட் இருக்கோ அது முதல்ல சால்வ் பண்ணிவிட்டு ரைட் சைடை நோக்கி தான் நம்ம ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக சால்வ் பண்ணிவிட்டு போகணும். ஸோ இந்த டைரெக்ஷனும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக போர்டு எக்ஸாமில் சால்வ் பண்ண முடியும். ஸோ ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு ஹையர் ஆர்டர் ப்ரெசிடென்ஸ். இதுதான் ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ். ஓகேங்களா, ஆப்ரேட்டரில் இதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ். இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, பேராந்திசிஸ் அடுத்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டபுள் ஆஸ்ட்ரிக். இந்த டபுள் ஆஸ்ட்ரிக்ன்றது என்னென்னா எக்ஸ்போனென்ஷியல் பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த பவரை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட் டு லெஃப்ட். மற்ற ஆப்ரேட்டர் எல்லாமே லெஃப்ட் டு ரைட் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஆப்ரேட்டர். ஓகேங்களா, இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஆப்ரேட்டரில் இப்போ மோர் தென் 1 எக்ஸ்போனென்ஷியல் ஆப்ரேட்டர் இருந்தது அப்படின்னா நீங்கள் அது எந்த டைரெக்ஷன்லேருந்து சால்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில். ஓகேங்களா, ரைட் டு லெஃப்ட் இந்த டைரெக்ஷனாக தான் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த எக்ஸ்போனென்ஷியல் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து என்ன இருக்குது அப்படின்னா ப்ளஸ் எக்ஸ், அதாவது யூனரி ஆப்ரேட்டர்ஸ் வருது. ஓகேங்களா, பட் நம்ம போர்டு எக்ஸாமில் எது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க அப்படின்னா இந்த பேராந்திசிஸ் கேட்பாங்க, எக்ஸ்போனென்ஷியல் கேட்பாங்க. ஸோ ப்ளஸ் எக்ஸ், ப்ளஸ் மைனஸ், டில்ட் எக்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா யூனரி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே லெஃப்ட் டு ரைட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் நம்ம போர்டு எக்ஸாமில் இது மாதிரி இந்த ஆப்ரேட்டர் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ இப்போது ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்னென்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷனாக இருக்கட்டும், டிவிஷனாக இருக்கட்டும், ஃப்ளோர் டிவிஷனாக இருக்கட்டும், இல்லை மாடுலோவாக இருக்கட்டும், இது எல்லாமே எந்த டைரெக்ஷனில் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா லெஃப்ட் டு ரைட்
டைரக்ஷனில் தான் ஃபாலோ பண்ணும். எக்ஸப்ட் எக்ஸ்போனென்ஷியல் ஆப்ரேட்டர் மட்டும்தான் ரைட் டு லெஃப்ட், மற்ற எல்லா ஆப்ரேட்டருமே லெஃப்ட் டு ரைட் தான். அதுக்கப்புறமேட்டா ப்ளஸ் அண்ட் மைனஸ். அடுத்த எக்ஸ்பிரஷன் என்ன கேட்பாங்க அப்படின்னா அடிஷன் சப்ராக்ஷன், அதாவது ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான் கேட்பாங்க. இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து பார்த்தோம்னா இதுவுமே கூட லெஃப்ட் டு ரைட் தான். ஸோ இங்கே மேக்ஸிமம் நமக்கு பெராந்தசிஸ் கேட்பாங்க, எக்ஸ்போனென்ஷியல் கேட்பாங்க, ப்ளஸ் அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன், பர்சன்டேஜ் கேட்பாங்க, அதுக்கப்புறம் ப்ளஸ் மைனஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வர்றது எல்லாமே ஏரோ ஷிஃப்ட், லெஃப்ட் ஏரோ ஷிஃப்ட், ரைட் ஏரோ ஷிஃப்ட் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஆம்பர்சன், கேப், அண்ட் தென் ஆர் ஆப்ரேட்டர் இருக்குது. அது கூடவே இஸ் நாட், not in, less than or equal, greater than equal not equal, ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அதுவுமே கூட பார்த்தோம்னா லெஃப்ட் டு ரைட் தான். அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இது மூணுமே லாஜிக்கல் ஆப்ரேட்டர், இதுவுமே கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் நாட் இருக்குது, அண்ட் இருக்குது, ஆர் இருக்குது. இதோட ஆர்டர் பாருங்கள், எந்த ஆர்டர்லனா ஃபஸ்ட்டு நாட் சால்வ் பண்ணணும், ரெண்டாவது அண்டு சால்வ் பண்ணணும், மூணாவதாக தான் ஆர் சால்வ் பண்ணணும். இதுவுமே கூட பார்த்தோம்னா லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷனில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதுக்கடுத்து வர்றது என்ன பார்த்தோம்னா இஃப் எல்ஸ் இருக்குது, லாம்டா இருக்குது, ஈக்குவல் ப்ளஸ் ஈக்குவல், அதாவது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது, அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், மைனஸ் ஈக்குவல், மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல், டிவிஷன் ஈக்குவல், இது எல்லாமே வந்து லோவஸ்ட் ப்ரெசிடென்ட் சொல்கிறோம். ஸோ இதில் எது இம்பார்ட்டன்ட் பார்க்கும்போது நம்ம மேலே பார்த்த ஆப்ரேட்டர்ஸான brackets, exponential, multiplication, division, floor division, percentage, addition, subtraction, அதுக்கப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் நாட்டு அண்டு ஆர். ஸோ மேக்ஸிமம் உங்களோட போர்டு எக்ஸாமில் இந்த ஆப்ரேட்டர் பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பிரஷன் வரும். இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிவிஷனுக்கும் ஃப்ளோர் டிவிஷனுக்கும் பர்சன்டேஜ் மாடுலோக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிவிஷன். இந்த டிவிஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே ஏ கமா பி ஈக்குவல் டு 3,6, ஏவோட வேல்யூ வந்து 3 ஆகும், பியோட வேல்யூ வந்து 6 ஆகும் நம்ம கொடுக்குறோம். இப்போ சி ஈக்குவல் டு பி பை ஏன் போது 6/3. இது நமக்கு தெரியும் நார்மலான ஒரு டிவிஷன் தான். 6 வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன நடக்கும்? ஸோ 2 3s are 6 வரும். அதனால் நமக்கு டைரெக்டாக 0 வந்துடும். ஆன்சர் வந்து 2 தான் எடுத்துப்போம். ஆனால் இங்கே இந்த டிவிஷன் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வேல்யூ இன்டீஜர், ஏ வேல்யூம் இன்டீஜர், பி வேல்யூம் இன்டீஜர்னு சொல்லும்போது நமக்கு வர அவுட்புட் நீங்கள் என்னவா எடுக்கணும் அப்படின்னா ஃப்ளோட்டிங் பாயிண்டில் தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ ஆன்சர் வந்து 2ன்னு கொடுக்கக்கூடாது, 2.0 அப்படின்னு தான் நீங்கள் வந்து எழுதணும். ஓகேங்களா? இதுதான் வந்து டிவிஷனுக்கான ரூல். ஸோ டிவிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், ஏ அண்ட் பி ரெண்டுமே இன்டீஜராக இருந்தாலும் நமக்கு வரப்போகிற அவுட்புட் என்னவாக இருக்கணும், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக இருக்கணும். அதை ஞாபகத்தில் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன். இந்த ஆப்ரேட்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மாதிரி டபுள் லைன் போட்டு வந்தாலே அது ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவாங்க. சேம் எக்ஸாம்பிள் தான். ஏ கமா பி ஈக்குவல் டு 3,6. ஓகேங்களா? ஏ வந்து 3, பி வந்து 6. இப்போது என்ன சொல்கிறாங்க, பி டிவைட் பை ஏ, அதாவது 6 டிவைட் பை 3. இப்போ இந்த 6 டிவைட் பை 3 நம்ம எப்படி டிவைட் பண்ண போகிறோம்னா சேம் தான். 6 வந்து 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 2ஆல் நம்ம பண்ணலாம். ஸோ 0 வந்துடும் நமக்கு. இங்கே வர ஆன்சரை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே இன்டீஜராக தான் நம்ம எடுத்துக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே நம்ம இன்டீஜராக தான் எடுக்கிறோம். ஸோ வேல்யூ வந்து 2 மட்டும்தான், 2.0 கிடையாது. டிவிஷனில் மட்டும்தான் 2.0 எடுத்துக்கணும். ஃப்ளோர் டிவிஷனில் நீங்கள் எப்போயுமே 2 இன்டீஜர் வேல்யூவாக தான் நீங்கள் எடுக்கணும் உங்கள் ஆன்சரை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தோம்னா மாடுலோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டு வர்றது மாடுலோ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஏ ஈக்குவல் 3, பி ஈக்குவல் 6.0. இங்கே ஏ வந்து பார்த்தோம்னா இன்டீஜர், ஏவோட வேல்யூ வந்து இன்டீஜராகவும் பியோட வேல்யூ வந்து ஃப்ளோட்டாகவும் இருக்குது. கரெக்டாக? ஏன் ஃப்ளோட்னா எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே வந்து 6.0 தான் இருக்கும். ஓகேங்களா? பியோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 6.0 தான் இருக்கும். ஸோ 6.0. ஓகேங்களா? அதனால் அது வந்து ஃப்ளோட்டு, ஏவோட வேல்யூ இன்டீஜர். ஓகே, ஸோ இது எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணலான்னு பாருங்கள்.
இப்போது 3 ஓகேவா? இப்போ 6.0 நான் எடுத்துட்டேன் பி வேல்யூ. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2.0 கொடுத்தோம்னா 6.0 வரும். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ன்றதுனால பாயிண்ட் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேவா? இங்கே நமக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்கள். 6.0 டிவைட் பை 3. இங்கே ஒரு வேல்யூ வந்து இன்டீஜராகவும் இன்னொரு வேல்யூ வந்து ஃப்ளோட்டாக இருக்கும்போது நமக்கு ஃபைனலாக வர ஆன்சர் வந்து என்னவா வருதுன்னா ஃப்ளோட். இல்லை எந்தோட வேல்யூ பெருசாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா 6.0. 6.0ன்றது ஃப்ளோட்டுன்றதுனால மாடுலோ வந்து பார்த்தோம்னா 0.0. இங்கே வித்தியாசம் என்னென்னா மாடுலோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை வந்து ஆன்சராக எடுப்பீங்க அப்படின்னா ரிமைண்டரை தான் நீங்கள் ஆன்சராக எடுப்பீங்க. ஸோ இங்கே ரிமைண்டர் தான் ஆன்சர். ஓகேங்களா? பர்சன்டேஜ் இந்த மாடுலோவில் நீங்கள் என்ன ஆன்சர் எடுப்பீங்க அப்படின்னா மாடுலோவை தான் நீங்கள் ஆன்சராக எடுக்கணும். இதே ஃப்ளோர் டிவிஷன் அந்த டிவிஷனில் வந்து நீங்கள் கோஷன்ட்டை தான் நீங்கள் ஆன்சராக எடுப்பீங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ என்னென்ன பேசிக்ன்றது நம்ம பார்த்துட்டோம். இம்பார்ட்டண்டான திங்ஸும் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஹையர் ஆர்டர் ப்ரெசிடென்ஸ் பார்த்துட்டோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன் அண்ட் தென் பர்சன்டேஜ், மாடுலோ அதை பற்றியும் நம்ம பார்த்துட்டோம். இப்போது ஷார்ட்கட் ரூல் ஒன்று உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ரூல் ஃபாலோ பண்ணலாம். அந்த ரூல் பேர் வந்து பெம்டாஸ். அது என்ன பெம்டாஸ் அப்படின்னா பெம்டாஸில் பி அப்படின்னா பேராந்திசிஸ், அதாவது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். இதான ஹையர் ஆர்டரில் ஃபஸ்ட்டு. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை தான் சால்வ் பண்ணுறோம். செகண்ட் வந்து எக்ஸ்போனென்ஷியல், அதாவது ஸ்டார் போட்டு வந்தது இல்லை டபுள் ஸ்டார், அது வந்து எக்ஸ்போனென்ஷியல். அதுக்கடுத்து ஆப்ரேட்டர் ஹையர் ஆர்டரில் பார்த்தோம்னா மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் டிவிஷன். டிவிஷன்லேயே வந்து பார்த்தோன்னா நீங்கள் முதல்ல டிவிஷன் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ளோர் டிவிஷன் நீங்கள் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டா பர்சன்டேஜ் சால்வ் பண்ணணும். உங்கள் எக்ஸ்ப்ரெஷனில் இந்த ஆப்ரேட்டர்ஸ் ஏதாவது வந்ததுன்னா இல்லை 3 ஆப்ரேட்டருமே வந்தது அப்படின்னா முதல்ல நீங்கள் டிவிஷன் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டா ஃப்ளோர் டிவிஷன், அதுக்கப்புறமேட்டா பர்சன்டேஜ் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடிஷன் சால்வ் பண்ணணும். கடைசியாக தான் நீங்கள் சப்ராக்ஷன் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா பெம்டாஸ் ரூல். ஸோ உங்களோட எக்ஸ்பிரஷனை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த பெம்டாஸ் ரூல் பேஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணலாம். பெம்டாஸில் பி அப்படின்னா பேராந்திசிஸ், இ அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியல், எம் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன், டி மீன்ஸ் டிவிஷன், ஏ மீன்ஸ் அடிஷன், எஸ் மீன்ஸ் சப்ராக்ஷன். இந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். எஸ், இதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? இதில் நம்மளோட பெம்டாஸ் ரூல் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். பிரிண்ட் 16 மல்டிப்ளை 5 டிவிஷன் 4 மல்டிப்ளிகேஷன் 2 டிவிஷன் 5 மைனஸ் 8. இப்போது இது எல்லாமே பேராந்திசிஸ்குள்ளே இருக்கிறதுனால அதில் இருக்கிற எக்ஸ்பிரஷன் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ்போனென்ஷியல் அங்கே இருக்கா? இல்லை. எக்ஸ்போனென்ஷியல் இல்லாத போது எதை நம்ம சால்வ் பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் இல்லை, டிவிஷனை சால்வ் பண்ணலாம். மல்டிப்ளிகேஷன் அடுத்து டிவிஷன். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 16 into 5 என்ன வரும் அப்படின்னா 80 வரும். ஓகேங்களா? ஸோ 80 divided by 4 again multiplication 2 divided by 5 minus 8. ஸோ முதல்ல நான் இது மட்டும்தான் நான் சால்வ் பண்ணிக்கேன். 16 into 5 என்ன? 16 into 5. 6 5s are 30, 0 வந்துடும், ரிமைனிங் 3, 5 plus 3 8. ஓகேங்களா? இப்போது 80 divided by 4 எடுத்திருக்கேன் இன்ட்டு 4 divided by 2. இதை நான் சால்வ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதை நான் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 4க்கு 4 கேன்சல், 2 வந்து பார்த்தோம்னா 80க்கு 40. No, there is 16 divided by 4 and 2 divided by 5 வரும். This is 5 here. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த காம்பினேஷனை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா சால்வ் பண்ண போகிறேன். இப்போ 80 divided by 4 என்ன வரும்னா 20.0. ஏன் நான் 20.0 எடுக்கிறேன்னா டிவிஷனை பொறுத்த வரைக்கும் வர ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஃப்ளோட்டிங் பாயிண்டில் தான் வரும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 20.0 எடுத்துட்டேன். இப்போது 2 divided by 5 வருது. ஆக்சுவலி எப்படின்னா 80 divided by 4 asterisk 2 divided by 5 minus 8. ஓகேவா? இப்போது 80யை 4ஆல் நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு 20 வரும்.
பட் டிவிஷன் ஆப்ரேட்டரில் 20.0 எடுத்துக்கிறேன். ஸோ 20.0 இன்ட்டு 2 டிவைட் பை 5 மைனஸ் 8 எடுத்துக்கிறேன். இப்போ என்ன சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 20.0வை 2 டிவைட் பை 5 ஓகேங்களா. 2 டிவைட் பை 5 போது இங்கே வந்து 5 எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ எஸ் இந்த 20 வந்து நம்ம 5 வந்து 4 டைம்ஸ் போகும், அதனால் 4.0 வரும் ஓகேங்களா. ஸோ 20 வந்து 5 வந்து 4 டைம்ஸ் போகும், அதனால் 4.0. இப்போ 4.0 இன்ட்டு 2 வந்து நமக்கு 8.0 வரும், மைனஸ் 8 வரும். ஸோ 8.0 மைனஸ் 8 வந்து நமக்கு ஆன்சர் 0.0. இதுதான் நம்ம எக்ஸ்பிரஷன் சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ முதல்ல ஆப்ரேட்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். பெம்டாஸ் ரூலை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போனென்ஷியல் அடுத்து என்ன ஆப்ரேட்டர் இருக்குன்னா மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் டிவிஷன் ஓகேங்களா. ஸோ அதுபடி நம்ம சால்வ் பண்ணோம்னா we get the answer 0.0. செகண்ட் சம் பார்க்கலாம். print 15.0 டிவிஷன் 4 ப்ளஸ் பராந்தசிஸ்குள்ள 8 ப்ளஸ் 3.0. நமக்கு தெரியும் பெம்டாஸ் ரூல் பேஸ் பண்ணி நம்ம முதல்ல எது சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதா முதல்ல சால்வ் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா. இப்போது 8 + 3 என்ன வரும் நமக்கு 11.0. இப்போது பார்க்குறோம் ப்ரெசிடென்ஸ் ஆப்ரேட்டரில் பராந்தசிஸ்க்கு அப்புறம் எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், டிவிஷனுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ இங்கே டிவிஷன் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த 15.0 இருக்கு இல்லையா, 15.0வை 4ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ 3 டைம்ஸ் வந்து 12 வரும். அப்போ 15 மைனஸ் 12 வந்து 3.0. இங்கே பாயிண்ட் வச்சுட்டு நான் 7 போகிறேன், ஏன்னா 7 4s are 38 ஓகேங்களா. 28 வரும். 7 4s are 28ல் ரிமைண்டர் 2 வரும், அதுக்கப்புறம் 2.0 வைக்கிறேன். ஸோ 5 4s are 20ன்றதுனால ரிமைண்டர் வந்து நான் 0.0 கொண்டு வந்துட்டேன். எனக்கு வர ஆன்சர் என்னவா இருக்குது அப்படின்னா 3.75 வருது. ஸோ அதனால் 15.0வை நான் 4ஆல் டிவைட் பண்ணால் ஐ வில் கெட் த ஆன்சர் 3.75. இப்போ இந்த 3.75 ப்ளஸ் 11.0 இப்போ ரெண்டுத்தையும் ஆன்சர் ஆட் பண்ணோம் அப்படின்னா 11 + 3 14. ஸோ 14.75ன்றது நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் ட்ரை பண்ணலாம். தேர்ட் சம் print open bracket 5 + 3 exponential 2 divided by 2 close bracket. இப்போ நமக்கு we know the order ஓகேங்களா. இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி எப்படி பண்ணலாம், ஃபஸ்ட்டு எக்ஸ்போனென்ஷியல் தான் சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணணும்னா ரைட் டு லெஃப்ட் தான் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ 3/2 என்ன, 3 × 3 அதுதான் 3/2 ஓகேங்களா. 3/2வை அப்படி தான் நம்ம எழுதும். 3/2வை இப்படி தான் எழுதும். 3 × 3 என்ன நமக்கு 9. அப்போது செகண்டோட எக்ஸ்போனென்ஷியல் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ப்ளஸ் தான் இருக்குது, அதனால் 5 + 9 divided by 2 நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது எக்ஸ்போனென்ஷியல் எடுத்து நம்ம டிவிஷன் பண்ணணும் ஓகேங்களா. 9 divided by 2 என்ன வரும் 4.5. இப்போது 4.5 + 5 9.5. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன் 4.5 எடுத்திருக்கேன் அப்படின்னா டிவிஷன் எப்போவுமே ஃப்ளோட்டிங் பாயிண்டில் தான் முடியும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், இது கொஞ்சம் பெரிய சம் தான். 2 + 9 மல்டிப்ளிகேஷன் ஓப்பன் ப்ராக்கெட் அகெயின் ஓப்பன் ப்ராக்கெட் 3 மல்டிப்ளிகேஷன் 12 க்ளோஸ் ப்ராக்கெட் மைனஸ் 8 க்ளோஸ் ப்ராக்கெட் டிவிஷன் 10. இப்போ பெம்டாஸ் ரூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். முதல்ல நம்ம எதை சால்வ் பண்ணோன்னா ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது சால்வ் பண்ணுறோம். ஸோ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3 × 12 என்ன வரும் 36 வரும். ஸோ 36 மைனஸ் 8 மறுபடியும் அது ப்ராக்கெட்குள்ளே தான் இருக்குது. அப்போது 36 மைனஸ் 8 என்ன வரும் அப்படின்னா மைனஸ் பண்ணால் 28 வரும் ஓகேங்களா. பெம்டாஸ் ரூல் படி நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணிட்டோம். இப்போது ப்ராக்கெட் சால்வ் பண்ணதுக்கப்புறம் என்ன வருது மல்டிப்ளிகேஷன் வருது. அப்போ 9 × 28 என்ன ஆன்சர் 252 ஓகேங்களா. 252க்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் எது நம்ம பண்ணணும், டிவிஷன் ஆப்ரேட்டர் தான் பண்ணணும். ஸோ 252வை 10ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா வர ஆன்சர் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்டில் வரும். அதனால் 25.2.
இப்போது கடைசியாக இருக்கிற ஆப்ரேட்டர் வந்து ப்ளஸ்ஸு. அப்போது 2 + 25.2 வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா என்ன வரும் அப்படின்னா 27.2. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் டூ இட் யுவர் செல்ஃப் தான். இந்த சம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் 517. அதாவது 2 *3 அண்ட் அகெயின் *2 + 15 4 division 3. இங்கே ட்வைஸ் வந்து எக்ஸ்போனென்ஷியல் வந்திருக்கு. அதனால் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ரைட் டு லெஃப்ட் தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, ரைட் டு லெஃப்ட். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் 3/2 சால்வ் பண்ணணும். 3/2 வந்து என்ன 9. இப்போது 2/9 என்ன, இங்கே வந்து நமக்கு 9 கிடச்சிருக்கு. அப்போது 2/9 வந்து பார்த்தோம்னா 512 சம்திங் நமக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம 15 வந்து 4 division 3 கொடுக்கும்போது அதோட ரிமைண்டர் என்னவோ அந்த ரிமைண்டரை நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர் வந்து 517 அப்படின்னு நமக்கு வரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே எக்ஸ்ப்ரெஷன் சால்வ் பண்ணுற மாதிரி போர்டு எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இதெல்லாமே சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் வந்து கொடுங்க. ஓகேங்களா, நான் பார்த்து செக் பண்ணிக்கிறேன். எதுவுமே கூட டூ இட் யுவர் செல்ஃப். இதுக்கு ஆன்சர் 27. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. நெக்ஸ்ட் சம்முக்கு 21 4 division 4 + 6 / 3. இதுக்கான ஆன்சர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் ஆப்ஷன்ஸ். இதுவுமே வேல்யூ கொடுத்து எக்ஸ்ப்ரெஷன் சால்வ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. A = 16, B = 15. ஸோ எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் ப்ராக்கெட் 14 + 13 மாடுலோ 15 க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ளஸ் A % B ஃப்ளோர் டிவிஷன் A. ஸோ இதில் நீங்கள் வேல்யூவை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணணும். நீங்கள் இதில் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 27ன்றது வரணும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. 5 + 3 *2 division 2. இதுக்கான ஆன்சருமே 9.5. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கரெக்டான ஆன்சர் வந்திருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் தென் 3 + 3.00, 3 *3.0. இதுக்கான ஆன்சரும் நீங்கள் ட்ரை பண்ணி சொல்லலாம். பார்த்தாலே உங்களுக்கு கரெக்டாக தெரியும். 6.0, 27.0. வெரி சிம்பிள். இப்போது நம்ம பார்த்த ஆர்டரில் எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் கரெக்ட். இப்போது நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது, ஆர் ஆப்ரேட்டர், நாட் ஆப்ரேட்டர். இது மூணுமே தான் நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதுனா இதுக்கும் நான் ஒரு ஷார்ட்கட் ரூல் வச்சுருக்கேன். அதுதான் நார். ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஓகேங்களா, நாட் நார். ஓகே, NAO இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம். NAO அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நாட் ஆப்ரேட்டர் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டா அண்ட் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறமேட்டா ஆர் ஆப்ரேட்டர். ஓகேங்களா, அதுதான் NAO. நான் இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஆனால் NAO தான் கரெக்டான ஆர்டர். ஃபஸ்ட்டு நாட், அப்புறம் அண்ட், அதுக்கப்புறம் ஆர், ஃபைனலாக தான் ஆர் வரணும். ஸோ நீங்கள் இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அண்ட் ஆப்ரேட்டர் பற்றி தெரியணும். அண்ட் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும். ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் 2 இன்புட் வரும். ஒன்று வந்து எக்ஸ், இன்னொன்று வந்து ஒய். அது ரெண்டுத்தையும் நான் எக்ஸ் அண்ட் ஒயில் நான் ஆட் பண்ணி எனக்கு ரிசல்ட் கொண்டு வரணும். இப்போது எக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஒய்யுமே ஃபால்ஸாக இருந்ததுன்னா ரெண்டுமே ஃபால்ஸ்னும் போது அவுட்புட் வந்து நமக்கு ஃபால்ஸாக வரும். இப்போ எக்ஸ் வந்து ஃபால்ஸ், ஒய் வந்து ட்ரூனும் போது ஃபால்ஸ் இன்டு ட்ரூ ஃபால்ஸாக வரும். நெக்ஸ்ட் எக்ஸ் வந்து ட்ரூவாக இருக்குது. இப்போது ஒய் வந்து ஃபால்ஸாக இருந்தாலுமே ஃபால்ஸுன்னு வந்தாலே நமக்கு அண்டை பொறுத்த வரைக்கும் ஃபால்ஸ் தான் ஆன்சராக வரும். ஃபால்ஸுன்னு வரக்கூடாது. ஃபால்ஸுன்னு வந்தாலே நமக்கு வர அவுட்புட் என்னவாக இருக்கும், ஃபால்ஸாக தான் இருக்கும். இப்போது எக்ஸ் ட்ரூ, ஒய் ட்ரூன்றதுனால நமக்கு அவுட்புட் ட்ரூ. ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ ட்ரூ ட்ரூ. இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து அண்ட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் ஆர் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆர் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் எக்ஸு வந்து ஃபால்ஸாக இருக்குது,
ஒய்யுமே ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா வரப்போகிற அவுட்புட் ஃபால்ஸாக தான் வரும். இப்போ ரெண்டுமே ஃபால்ஸ் இருந்தால் ஃபால்ஸ் தான். ஆரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ட்ரூ இருந்தாலுமே நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ட்ரூ தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா? அங்கே வந்து அண்டில் வந்து ஃபால்ஸ் ஏதாவது ஒரு ஃபால்ஸ் வந்தாலே ஃபால்ஸாக தான் வரும். இதில் ஏதாவது ஒரு ட்ரூ வந்தாலே நமக்கு ட்ரூ தான் வரும். இப்போ எக்ஸ் வந்து ஃபால்ஸாக இருக்குது, ஒய் வந்து ட்ரூவாக இருக்குன்னா அவுட்புட் வந்து ட்ரூவாக தான் வரும். அதே மாதிரி எக்ஸ் வந்து ட்ரூ, ஒய் வந்து ஃபால்ஸாக இருந்தாலும் அவுட்புட் ட்ரூ தான். இப்போ எக்ஸ் வந்து ட்ரூ, ஒய்யுமே ட்ரூவாக இருக்கும்போது அவுட்புட் ட்ரூவாக தான் இருக்கும். இது வந்து ஆர் ஆப்ரேட்டருக்கான ஒர்க்கிங் மெத்தட். இப்போ நாட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் இஸ் வெரி சிம்பிள். இதில் ஒரே ஒரு இன்புட்டு தான் எடுத்துக்கும். ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஃபால்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணி ஆப்போசிட்டாக பண்ணி ட்ரூ வரும். ட்ரூவாக இருந்ததுன்னா ஃபால்ஸ் வரும். இதுதான் நாட் ஆப்ரேட்டர். இப்போ இந்த 3 லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பேஸ் பண்ணி எப்படி எக்ஸ்பிரஷன் சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தோன்னா நாட் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ஆர் நாட் ஃபால்ஸ், இதுதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் ஆர் எக்ஸ்பிரஷன். இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் ரூல் படி எது நம்ம முதல்ல சால்வ் பண்ணோம், NAO. என்னன்னா நாட்டு, முதல்ல நாட்டு நம்ம சால்வ் பண்ணுறோம். இங்கே நாட் பக்கத்தில் என்ன இருக்குது? ட்ரூ இருக்குது. அப்போது நாட்டை என்ன பண்ணும்? ஆப்போசிட் ஆப்ஷன் தான் பண்ணும். அப்போ ட்ரூவை வந்து என்னவா மாற்றணும்? ஃபால்ஸாக மாற்றிடும். அதனால் ஃபால்ஸாக மாற்றிட்டு ரிமைண்டர் இருக்கிறத ரிமைனிங் நான் அப்படியே எழுதிக்கிறேன். இங்கேயும் அகெயின் ஒரு நாட் வருதுனால இந்த நாட்டையும் நான் சால்வ் பண்ணுறேன். நாட் ஃபால்ஸ்னும் போது நமக்கு ட்ரூ வரும். ஓகேங்களா? இப்போது ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ஆர் ட்ரூன்னு வருது. இப்போது நாட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அண்ட் ஆப்ரேட்டர் எடுக்க போகிறேன். அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் நமக்கு ஃபால்ஸ் தான் வரும். கரெக்டாக? ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் தான் வரும். ஓகே, இப்போ ஃபால்ஸ் ஆர் ட்ரூனுக்கு ஆர் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரூ வந்தாலுமே ஆன்சர் நமக்கு வந்து ட்ரூவாக தான் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் பாருங்கள். ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ஆர் நாட் ட்ரூ. இப்போது as per NAO ரூல் படி ஃபஸ்ட்டு நாட்டு சால்வ் பண்ணுறேன். நாட்டை நான் சால்வ் பண்ணால் நாட் ட்ரூ அப்படின்னா ட்ரூவோட ஆப்போசிட் வந்து ஃபால்ஸ். ஓகேங்களா? இப்போது ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ். செகண்ட் ஸ்டெப்பில் நான் எது சால்வ் பண்ண போகிறேன்? அண்டை வந்து சால்வ் பண்ண போகிறேன். ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். அண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபால்ஸ் இருந்தாலுமே நமக்கு அவுட்புட் ஃபால்ஸ் தான். ஸோ ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் நமக்கு என்ன அவுட்புட்டாக வரும்? ஃபால்ஸாக அவுட்புட்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு. நாட் 12 greater than 16 and 7 less than 17 or not 12 greater than 4. இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. 12 greater than 6. 12 வந்து 6ஐ விட அதிகமானு கேட்குறாங்க. ஆமாம், நல்ல ட்ரூ. 7 less than 17. 7 less than 7. எஸ், 17 விட 7 வந்து லெஸ் தென் தான், நல்ல ட்ரூ. 12 less than 4. 12 வந்து லெஸ் தென் 4ஆ? இல்லை, அதனால் ஃபால்ஸ். இப்போ நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போது நாட் ட்ரூ, அன்ட்ரூ ஆர் நாட் ட்ரூ ஆர் நாட் ஃபால்ஸ். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன வருதுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து சால்வ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ண சொல்லுங்கள். இன்னும் நம்ம அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.